அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் மேட் வித்யா அப்படிங்கிறவங்க கம்பு சாதம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது குக்கர்ல செய்யணும், அது எப்படி செய்யறது, நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறது எனக்கு வில்லேஜ் டைப்ல இல்லாம நம்ம யூஸ்வலா வீட்டில் செய்யற மாதிரி செஞ்சு காட்டுப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட விருப்பத்துக்காக இன்னைக்கு நம்ம குக்கர்ல கம்பு சாதம் செய்ய போறோம். இதுக்கு என்னென்ன வேணும், அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு, நான் யூஸ்வலா சாப்பாடு வைக்கிற அரிசி இந்த டம்ளர்ல தான் அளவா போடுவேன். ஸோ இந்த 1 டம்ளருக்கு இன்னைக்கு கம்பு சாதம் செய்ய போறோம். இப்போ 1 டம்ளர் அளந்துக்கலாம். கம்பை நல்லா புடைச்சி எடுத்துக்கலாம், அப்போதான் தூசு எல்லாம் போகும். இப்போ கம்பை நம்ம புடைச்சி எடுத்துக்கிட்டோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிறது, நம்ம யூஸ் பண்ண போகிறது முட்டைக்கம்பு. இன்னொன்று காட்டுக்கம்பு. யூஸ்வலாக நான் வீட்டில் காட்டுக்கம்பு யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு முட்டைக்கம்பு தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம அரைக்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வளையல் போட்டு, அந்த காலத்தில் பாட்டி ஆச்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வளையல் போடுவாங்க, சாவி கொத்து போடுவாங்க, காயின் போடுவாங்க. இப்போ நம்ம வெறுமனாவே அரிச்சு எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே அரிச்சு தான் போடுவேன். இப்போ நம்ம அரிச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதே நீங்கள் டவுனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அப்போ நீங்கள் அப்படியே வாங்கி வாஷ் பண்ணி ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுன்னா கம்பு நல்லா ஊறி போயிடுச்சு. இப்போ மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா தான் அந்த கம்பெல்லாம் ஈவனாக உடையும். இல்லைன்னா நிறைய போட்டு அடிச்சிட்டிங்கன்னா ஒன்று முழுசாக இருக்கும், இல்லைன்னா பாதி உடஞ்சதாக இருக்கும், இல்லைன்னா பவுடராக அடியில் தங்கிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது ஈவனாக உடையும். நான் வேகும் போது ஈவனாக வேகும். இப்போ நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இந்த மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் குறப்பா. பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் அதிகமாக பல்ஸ் கொடுத்து 3 தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம பொடியாயிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச கம்பு பெருசும் சின்னதும் இல்லாமல் சரியாக சமமாக எல்லாமே ஒரே மாதிரி அரைப்பட்டு வந்திருக்கு. வேகும்போதும் சரியாக வெந்துடும் ஒரே மாதிரி. கம்பு சாதம் செய்கிறது வெறும் 10 நிமிஷம் தாங்க ஆகும். விசில் வரதான் டைமே, வேற ஒன்றும் கிடையாது. இதே நீங்கள் கம்பு பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அதையும் செஞ்சு காட்டுறேன். சத்யகாவியா சிஸ்டர் நீங்கள் என்கிட்ட ஸ்வீட் போலி பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதை கிராமத்து முறைப்படியா இல்லை வீட்டில் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணி காட்டணுமாங்கிறத அதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சு காட்டுறதுக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ வெறும் குக்கரை கொஞ்சம் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இந்த கம்பு பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் கம்புக்கு 2.5 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 2.5 டம்ளர் தண்ணியை அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நான் பொடிச்ச கம்பி பொடி, அப்புறம் தண்ணி 1 டம்ளர் கம்புக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிய விட்டுருக்கேன். இது கட்டி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திறந்து வச்சு கிளறிட்டு இருக்கேன். நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வரும்போது மூடி 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட கம்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடும். 4 கல் உப்பும் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா கெட்டியாகிட்டு வருது. இப்போ மூடி போட்டு மூடிடலாம்.
3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான கம்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்ல ஸ்டீம் வந்துட்டு இருக்குங்க. இப்போ விசில் போட்டு 3 விசில் எடுத்துடலாம். உப்பு நீங்கள் இப்போ தண்ணியோட கொதிக்கும் போது சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சாப்பிடும் போதும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். 3 விசில். இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். 3 விசில்ஸ் வந்துருச்சுங்க. விசில் அடங்கினோடனே எடுத்து சாப்பாடு போட்டு எப்பயும் போல சாப்பிட வேண்டியதுதான். விசில் வர வர கம்பு சாதத்தோட வாசனை சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடியோஸ் வந்து பாதி வீட்டில் யூஸ்வலாக பண்ணுற மாதிரியும், பாதி வீடியோ வந்து கிராமத்து மறுபடியும் நீங்கள் வரப்போகுது. எந்தெந்த வீடியோஸ் எப்படி போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸை நம்ம பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஸோ சாப்பாடு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. திறந்து பார்க்கலாமா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அது லைட்டாக தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும். கலந்து விட்டுட்டு அது சாதம் வந்து கொஞ்சம் இஞ்ச நல்லா ஆகிடும். பாருங்கள் சாதம் ஓகேவா? கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த தண்ணி வத்துறதுக்கு. நிறைய பேர் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கூழான்னு கேட்காதீங்க. அது வந்து அந்த கெட்டித்தனம் கொஞ்சம் நேரம் ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. அப்படி கலந்து விட்டிங்கன்னா, சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் இருக்க சின்ன சின்ன கட்டியும் சரியாயிடும். இதை பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சூடாலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிடணும், இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சூடு பிடிச்சிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க. நானும் சூடாக சாப்பிட்டதில்ல, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயம், அது உங்களுக்கு கிரிஞ்சாக தெரியும். நாங்கள் சின்ன வயசில் 90s கிட்ஸ்லாம் பாடுவோம். கம்மஞ்சோறு ஒரு குண்டா, மோர் ஊற்றி தின்னேண்டா, சண்டைக்கு போனேன்டா, மண்டையை உடச்சிட்டு வந்தேன்டா அப்படின்லாம் பாடிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம். இதெல்லாம் சின்ன வயசில் விளையாண்டதுங்க 90s கிட்ஸுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பாட்டெல்லாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட தயாராகிடுச்சு. வாங்க ஆரம்பிக்கலாங்களா? நல்லா இஞ்சி வச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு தண்ணி மேலே இருந்த மாதிரி இருந்தது. எல்லாம் பிரியாணி சாப்பிட சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. பிரியாணி, முட்டை, ரைத்தா அந்த மாதிரி. கம்மஞ்சோறு சாப்பிட்றதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. குழம்புல நல்லா சொதம்பு பிசைஞ்சிட்டு இதை சாப்பிட்டு வாயில் மெல்லும்போது கறி கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து மென்னோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படின்னு. சொர்க்கங்க. அப்படியே ஈஸியாக சுவையாக இறங்குது. அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் இதே மாதிரி செஞ்சீங்களா இல்லையா, எப்படி வந்தது, ப்ளஸ் ஆர் மைனஸு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். வித்யா சிஸ்டர், இது உங்களுக்கான வீடியோ. நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டதுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன். அடுத்தடுத்து என்ன செய்யலாங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.